Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 5 exercise 5.2 ல question number 8 ல 4th subdivision பார்க்கலாம். இது important 5 mark. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இதோட கானிக் டைப்பை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கானிக் டைப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் நான் எழுதிட்டு இதை நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ. அப்போது ஏ வந்துட்டு -1/16 ஆகிடும். எக்ஸ்ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து பி. ஆனால் இங்கே எக்ஸ்ஒய் டேர்ம் கிடையாது, அதனால பி வந்துட்டு 0. சி வந்துட்டு ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் விச் இஸ் 1/25. நம்ம இப்போ பி ஸ்கொயர் -4ac இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா 0 - 4 into -1/16 into 1/25 இது பாசிட்டிவ் கிடைக்குது, தட் இஸ் கிரேட்டர் தேன் 0 கிடைக்குது. அப்போ கொடுத்துருக்கிற கானிக் வந்து ஹைப்பர்போலா ஆகிடும். இப்போது ஹைப்பர்போலாவில் y² தட் இஸ் y² ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு y ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் yல இருக்க போகுது, கரெக்டாக செகண்ட் டைப்பில் வந்துடும். இப்போது சென்டரோட ஃபார்முலா வந்துட்டு h, நம்மளுக்கு ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 25, பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 16. அப்போ ஏ வந்துட்டு 5, பி வந்துட்டு 4. அப்போ சென்டர் வந்துட்டு என்ன ஆகிடும்னா h, k தட் இஸ் எக்ஸ் கூட இருக்கிறது வந்து -1, y கூட இருக்கிறது வந்து 2. அதனால் -1, 2 தான் சென்டராக மாறிடும். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா வந்து y - k the whole square by a square minus x - h the whole square by b square is equal to 1. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போது அடுத்தது ஈயோட வேல்யூ சில விஷயம்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஈயோட வேல்யூ வந்துட்டு c/a. அதுக்கு முன்னாடி நம்ம சி ஸ்கொயரோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிக்கணும். சி ஸ்கொயரோட ஃபார்முலா வந்துட்டு a² + b². ஸோ 25 + 16, ஸோ 41. அப்போ சியோட வேல்யூ √41. இப்போ சி கண்டுபிடிச்ச பிறகு இ கண்டுபிடிக்க போகிறோம். இ கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா c/a. ஸோ √41/5. அடுத்தது a/e தட் இஸ் a வந்துட்டு 5 டிவைடட் பை இ அப்படின்றனால இயை நான் ரெசிப்ரோக்கல் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ a/eயோட வேல்யூ வந்து 25/√41. ஸோ சி இ a/e இதெல்லாமே கண்டுபிடிச்ச பிறகு நாம் ஃபோசைக்கு வந்துடலாம். இப்போ ஃபோக்கையோட ஃபார்முலா வந்துட்டு என்ன வந்துடும், 0, ± c அப்படின்னு வரப்போகுது. இது கூட நம்ம ஹெச்சும் கேவும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஃபார்முலா இப்படி மாறிடும், h, k + c. இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -1, 2 + √41. அதே போல் இன்னொரு ஃபோக்கை வந்துட்டு -1, 2 - √41 அப்படின்னு வந்துடும். அடுத்தது வேர்டிசஸ் வந்து என்ன வரும், 0, ± a. அப்போது இது கூட ஹெச்சும் கேவும் சேர்த்துக்கிட்டோம்னா வர்டிசஸ் கிடச்சிரும். ஸோ ஏ வந்துட்டு h, k + a. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் -1, 2 + 5. ஸோ -1, 7. அதே போல் a' வந்துட்டு h -1, 2 - 5. ஸோ a' வேல்யூ வந்துட்டு -1, -3. டைரக்ட்ரிசஸோட ஃபார்முலா வந்துட்டு y = ± a/e. இது கூட k ஆட் பண்ணுறப்போ y = k + a/e. ஸோ y = 2 + 25/√41. இன்னொன்று y = k - a/e. அப்போ y = 2 - 25/√41. அவ்வளோதான். இப்போது திரும்பவும் நான் ஃபுல் சம்மும் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன், பொறுமையாக பார்த்துக்கோங்க. என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமவே பார்த்துட்ருக்கீங்க. என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷனில் டெய்லி நான் போட்டுட்ருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப செலக்டிவான 5 மார்க்ஸை பிக் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் என்துவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.